ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தை வந்து கலையரசன் தங்கவேலுன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரியோராஜ் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அப்புறம் மாளவிகா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே விக்னேஷ், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கும்? கண்டினியூஸாக இவர் எது இட்டு கொடுத்துருக்காரா, இந்த படம் வந்து ஒர்த் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆண் பாவம் பொல்லாதது இந்த படம் வந்து ஏன் இந்த படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவர் ரியோராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வீட்டில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆகும். மாளவிகாவை கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டில் போய் தனி கொடுத்தனம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது அப்படியே நார்மலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்னா, பொண்ணுங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி என்னெல்லாம் டைலாக்ஸ் வேணுமோ அந்த டைலாக்ஸ் சொல்லுவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து அது பாசிபிள்ன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. ப்ராக்டிக்கலாக நிறைய கருத்து வேறுபாடு வரும் இவங்களுக்குள்ள. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ரீல்ஸ்லாம் போட்டுட்டு நிறைய செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் அந்த விஷயத்த சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்க வீட்டு கல்யாணத்துக்கு, ரியோவோட வீட்டு கல்யாணத்துக்கு அவர் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ அந்த மாதிரிலாம் வரணும்னுவாங்க. ஏன் என்ன இப்படி தான் இருக்கணும்னு, பொண்ணுங்க ஏன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் ஏன் ரூல் போடுறீங்க, ஏன் இப்படி பொண்ணுங்களை பார்க்குறீங்கன்னு சொல்லி ரியோ கிட்ட வந்து மாளவிகா சண்டை போடுவாங்க. அப்புறம் மாளவிகா அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இவர் வந்து ஒரு கெட்டப்பில் போவார். இந்த மாதிரி அவங்க ஒன்று பண்ண இவர் ஒன்று பண்ண ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த ஃபைட் நிறைய வந்துட்டே இருக்குது. இது ஒரு காமெடியாகவும் வந்து டைரக்டர் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் காமிச்சிருப்பாரு. அப்படியே அந்த கருத்து வேறுபாடு ஈகோ இஷ்யூனால போய் ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும். ரியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே விக்னேஷ் அவர் வந்து அட்வொகேட்டாக வந்து ஆஜராவார் டிவோர்ஸ்க்கு. மாளவிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே விக்னேஷோட ஒய்ஃப் வந்து அவங்க ஆஜராவாங்க. ரெண்டு பேர் ஆர்ஜே விக்னேஷ்க்கும் அவங்களோட ஒய்ஃப்க்குமே டைவோர்ஸ் ஆகிருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே அட்வொகேட்டு, ரெண்டு பேருமே ஆப்போசிட்டில் வந்து வாதாடுவாங்க. கடைசியில் வந்து ரியோவுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து வேணாம், நான் வந்து கல்யாணம் இவங்க கூட சேர்ந்து வாழணுன்னுவாங்க. இவங்க மாளவிகா வந்து எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்வாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஈகோனால இப்படியே போயிட்டே இருக்கும். ஆர்ஜே விக்னேஷ்க்குமே வந்து இந்த கேஸ் எப்படியாவது ஜெயிச்சாகணும், அவரோட ஒய்ஃப் ஆப்போசிட் மாளவிகாவுக்கு வந்து வாதாடுவோம், அவங்களுக்கும் இந்த கேஸ் ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் போயிட்டு வரும். கடைசியில் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி தான் படம் போயிட்டே இருக்கும். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ், சோஷியல் மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இருப்பாங்க, எல்லாமே பேசுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்காக ஒரு லைஃப் எப்படி வாழ்கிறது, அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு சின்ன சின்ன சண்டைனால வந்து நிறைய பேர் வந்து கோர்ட் வாசலில் போய் நின்று டிவோர்ஸ்னு சொல்லி கோர்ட் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருப்பார். அது அப்படியே ஒரு காமெடி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஒரு இந்த ஸ்டோரி பெருசாக இல்லை, கதையும் எதுவுமே இல்லை. ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வந்து கல்யாணம் ஆகுது, இவங்க டிவோர்ஸ்ன்னு போகிறாங்க, சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் ஸ்டோரி. ஆனால் இந்த படம் வந்து எப்படி ஸ்டோரி ஒன்றுமே இல்லையே, படம் பார்க்கலாமா? பட் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் காமெடின்ற பேரில் படத்தை வந்து நிறுத்தியிருப்பாங்க. டைலாக்ஸ் மூலிமா நிறைய காமெடி, கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற காமெடிஸ்லாம் நல்லா வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு 2K கிட்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் காமெடிஸ் எல்லாமே. கரண்ட் ட்ரெண்டில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காமெடி, நல்ல ஒரு டைலாக்ஸ்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரியாக வந்து டைரக்டர் மெழுகேற்றிருப்பாருன்னு சொல்லலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து இந்த வரைக்கும் வந்து ஒரு ஃபன்னுக்கு வந்து கேரண்டி. படத்தில் வந்து ஒரு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு காமெடிக்கு கேரண்டி. ஒரு நல்ல ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க. நல்ல ஒரு எல்லாருமே போய் ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு காமெடிக்கு ஒரு காமெடி படம் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த படத்துக்கு போய் தாராளமாக நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு படம், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நீங்கள் ஸ்டோரியெல்லாம் எதிர்பார்த்து போகாமல், பெருசாக ரொம்ப எதிர்பார்க்காம நீங்கள் போயிட்டு நார்மலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து வேறு ஒரு ஸ்டோரி எந்த பக்கமும் திருப்பாமல், சில பேர் ஸ்டோரி இருக்கும் பட் வேற ஒரு பக்கம் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு கடைசியாக இருந்து வந்து அதில் சிம்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே லைனில் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனையை காமிச்சு அது எப்படி போகுதுன்ற மாதிரி காமெடி மூலிமா வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் ஓகே, படம் ஓகே. இந்த படம் வந்து எல்லாருமே வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.